உண்மையிலேயே உழைப்பாளர் லீடரானவரையா எடப்பாடி பழனிசாமி? வெள்ளமண்டி தானே வச்சிருந்தாரு. உங்க அப்பா மாதிரி அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தாரா? உங்க அப்பா குடும்பம் மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு கலைஞர் கருணாநிதியோடு கூடவே இருந்து அரசியலை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி இருந்ததா? எடப்பாடி பழனிசாமியை சுத்தி சுத்தி இருக்கக்கூடியவர்கள் துரோகிகள் இல்லையா? காலில் விழுந்து பதவியை வாங்கிட்டு அதே சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கிறது திறமையா? அதான் அரசியல். உங்களால் அதெல்லாம் அந்த மாதிரி அரசியல் செய்ய முடியாதனால தான் நீங்க வைகோ அப்பா விட்டு துரத்தி விட்டீங்க. சொந்த அண்ணனே உங்க அப்பாட்ட சொல்லி துரத்தி விட்டீங்களா இல்லையா? கட்சி விட்டு நீக்க விட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு அழகிரி களத்துல இறங்கினாருன்னா ஸ்டாலினால் நிக்க முடியுமா? முடியாது. சொந்த தங்கச்சியோட பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? அதனால தானே பதவியை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க நீங்க. கனிமொழி இங்கே இருந்தால் ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்து விடுவார் என்பதனால தானே கனிமொழியை மொத்தமா டெல்லிக்கு தள்ளி விட்டீங்க. நீங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட அரசியல் பண்றதுக்கு துப்புல உங்களுக்கு. நீங்க அடுத்தவனோட அரசியல் பண்ணிடுவார் அவரு. இவரே இளைஞரணி தலைவர், அதுக்கப்புறம் இவர் வந்து கட்சியின் பொருளாளர், அதற்கு பிறகு வந்து அப்பா இறந்த உடனே வேற வழியில வாரிசுக்கு வேலை கொடுன்னு சொல்லிட்டு திமுக தலைவரானவர். அப்படித்தானே முதலமைச்சரானார் அவரு. சொல்லின் செல்வர் அவரு. திமுக இருக்க நட்சத்திர பேச்சாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அதுல இருக்கிற ஒருத்தரை போல ஸ்டாலினால பேச முடியுமா?